நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நான் முதல்ல கதையோட கருவை சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்னரோட பையனான இளவரசர் இருக்காரு பாத்தீங்களா, நோய்வாய்ப்பட்டிருக்காரு. என்னதான் பையனுக்கு ஆச்சு, ஏன் தொடர்ச்சியா இந்த மாதிரி பையன் முடியாம இருக்கான்ற மாதிரி ராஜாக்கு தோணுது. ராஜா என்ன பண்றாருன்னா, இந்த மூலிகை நிபுணரா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி காலந்தி அப்படின்ற ஒரு பொண்ணை வர வைக்கிறாரு. அந்த பொண்ணுமே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இளவரசரை சரியாக்குறாங்க. இளவரசரோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? அதுக்கப்புறம் இளவரசருக்கும் இந்த காலந்திக்கும் காதல் ஏற்படுது. அது திருமணத்துல முடிஞ்சதா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் இருக்கும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதையை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். ஸ்டார்டிங்கே நமக்கு ஒரு பெரிய கிங்டமா காட்டுறாங்க. ராஜா ராணின்ற மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து நம்ம பதவிக்கு நம்ம பையன் வரணும் அப்படின்ற மாதிரி இளவரசரை இவர் சின்ன வயசுல இருந்தே தயார்படுத்தி இருப்பாரு. இவரோட படை தளபதியா தேவராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. தேவராஜ் தான் சின்ன வயசுல இருந்தே இளவரசரை ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இளவரசருக்கு ஒரு 15 வயசு வரும்போதுல இருந்து நோய்வாய்ப்பட்டுறாரு. அதாவது சரியா நடக்க முடியல, எப்ப பாரு உடம்பு முடியாமையே இருக்காரு. இவங்களுமே இளவரசரை எப்படியாவது தேத்தி கொண்டு வந்துடணும், அதாவது நம்ம பையன் கிட்டதான் நம்ம பொறுப்பு ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி ராஜாவும் கொஞ்சம் கொஞ்சமா தேத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒவ்வொரு ஊர்ல இருந்து நிறைய பேரை வர வச்சு பாக்குறாரு. எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. பையனுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத கூட கண்டுபிடிக்க முடியல. பையனோட நிலைமை என்ன நாளுக்கு நாள் இப்படி மோசமா போயிட்டு இருக்கு, பையனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கடைசி 7 வருஷமாவே பையனோட நிலைமை இப்படிதான் இருக்கு. ஏறக்குறைய இப்ப இளவரசருக்கு 22 வயசு ஆகுது. இன்னுமே அடிக்கடி உடம்பு முடியாம தான் இருக்காரு. ராணியோ இதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் காலந்தி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இதே ஊர்ல தான் இருக்காங்க. இதே ஊர்ல மூலிகை வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஆனா அந்த பொண்ணு மேல வேற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது என்னன்னா, அவங்க சூனியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவ ஒரு சூனியக்காரின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. ஆனா அவங்க அதை மறுக்கிறாங்க. காலந்தின்றவங்க மறுக்கிறாங்க. நான் கடவுளுக்கான சில ரிச்சுவல் தான் பண்ணிட்டு இருந்தேன், அதை வச்சு நான் சூனியக்காரின்ற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி தான் அந்த காலந்தி பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலந்தி பொண்ணு கிட்ட போறவங்களுக்கு எல்லாம் உடம்பு டக்கு டக்குன்னு சரியாகுது. நம்ம பையனுக்கு பார்க்க வச்சா என்னன்ற மாதிரி ராஜா யோசிக்கிறாரு. படைத்தளபதி பேரு தேவராஜ்னு சொன்னல, தேவராஜ் நீங்க கையோட அந்த பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேவராஜா அந்த பொண்ணு சூனியக்காரி வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் அரசர்கிட்ட பேசி பாக்குறாரு. இல்ல அந்த பொண்ணு அதை மறுத்திருக்கால, இதை தாண்டி என் பையன் இப்ப தேறி வரணும், அதுதான் எனக்கு முக்கியம், அந்த பொண்ணை கூட்டுவாங்கன்னு இப்ப தேவராஜ் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்களுமே இளவரசரோட கண்டிஷனை செக் பண்றாங்க. அதாவது ரொம்ப முடியாத ஸ்டேஜ்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இளவரசர் இருக்காரு. என்ன இளவரசர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காருன்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை இந்த காலந்தின்ற பொண்ணு கண்டுபிடிச்சிடுறாங்க. காலந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி தான் இவங்களுக்கு எல்லா முறையும் கத்து தந்தாங்க போல. காலந்தி செக் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட சொல்றாங்க. அது என்னன்னா, இவருக்கு ரொம்ப நாட்களாவே ரொம்ப மாதங்களாவே யாரோ விஷத்தை தந்திருக்காங்க, விஷத்தை லைட்டா கலந்து தந்திருக்காங்க, அதனால தான் பாதிப்பு ஏற்படுது. இதை எப்படி முறிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தீங்கன்னா இவர் தவறி போயிருப்பாரு, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா உடம்பெல்லாம் சேதமா இருக்கு, நான் எல்லாத்தையும் சரி பத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற ராஜா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. எது, என் பையனுக்கு விஷம் கலந்து தந்துட்டு இருக்காங்களா, என்னோட பையனுக்கு விஷம் கொடுக்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்ற மாதிரி ராஜா இந்த இடத்துல ரொம்ப கோவப்படுறாரு. இவரோட படைத்தளபதி பேரு தேவராஜ்னு சொன்னல, அவரை கூப்பிட்டு பேசுறாரு. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி அவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொன்னோன்னா தேவராஜும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த இடத்துல விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல மஞ்சரின்ற ஒரு வேலைக்கார பெண் இருப்பாங்க. இதை தாண்டி நிறைய வேலைக்காரர்கள் இருக்காங்க. எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ணும். அதாவது இளவரசருக்கு யாரெல்லாம் சாப்பாடை கொண்டு போறாங்களோ, வேண்டிய பொருட்களை கொண்டு போறாங்களோ, அவங்க எல்லாரையும் சந்தேக வட்டத்துல கொண்டு வரணும்ன்ற மாதிரி தேவராஜ் பயங்கரமா இந்த அரண்மனையில விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜா இருக்காருல, என் பையனை காப்பாத்திர முடியுமா, எப்படியாவது காப்பாத்திரு, பழையபடி என்னோட பையனை நான் பார்க்கணும், ஏதாவது பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவங்களுமே கவலைப்படாதீங்க, நான் கூட இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா வேலைக்கு கரெக்டா நான் அந்த மருந்தெல்லாம் தர மாதிரி இருக்கும், நான் கூடியதான் இருக்க மாதிரி இருக்கும், நான் இங்க இருந்துக்கலாமான்னு கேட்கும் போது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இங்கே ஒரு இடத்த உனக்கு அரேஞ்ச் பண்ணி தர சொல்றேன், நீயும் உன்னோட பாட்டியும் இங்கே வேணா தங்கிக்கோங்கன்ற மாதிரி ராஜா சொல்றாரு. எனக்கு என் பையன் முன்ன மாதிரி தேறி வரணும், அதாவது என் பதவியில அவனை நான் உட்கார வைக்கணும், அதை நான் பார்த்துட்டு தான் என் உயிரை விடணும்ன்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் தேத்திடுவேன் அப்படின்ற மாதிரி காலந்தி நம்பிக்கையா சொல்றாங்க. இப்ப இளவரசர்
பேசுற சூழல்ல கூட இல்ல. அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படியும் குணப்படுத்திடுவேன்ற மாதிரி காலந்தி நம்பிக்கையா சொல்றாங்கல்ல. இதனால ராஜாவும் ராணியும் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப காலந்தி இவங்களோட வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது பாட்டி கூட சேர்ந்த மாதிரி இவங்களுமே சில மூலிகைலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இத வேலைக்கு கரெக்டா தரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டைம் இருக்கும், அதாவது இந்த டைம் தான் இதை தரணும்ன்ற மாதிரி இருக்கும். அந்த டைம் எல்லாம் பார்த்து கரெக்டா இவங்களுமே அவருக்கு தந்துட்டு இருக்காங்க. அவர் படுத்துட்டு தானே இருப்பாரு, அவருக்கு இவங்க வாயில அந்த மருந்தை வச்சு தேவையான விஷயத்தெல்லாம் கூட இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர் போக அதாவது 2 நாள் 3 நாள் போக தான் அவர் கொஞ்சம் அசைய ஆரம்பிக்கிறாரு. யாரு நமக்கு வைத்தியம் பாக்குறாங்கன்றதெல்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏறக்குறைய காலந்தியை பொறுத்த வரைக்கும் இவர் வயசு தான் இருக்கும். இவருக்கு 22 வயசுன்னு சொன்ன பாத்தீங்களா, ஏறக்குறைய காலந்திக்கும் அந்த வயசு தான். இவருக்குமே இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே சமயம் இளவரசரும் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு இருக்காரு. இதை பாக்குற ராஜா ராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏறக்குறைய 10 நாளுக்கு மேல இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இளவரசர் இருக்காருல, எந்திரிச்சு உட்காரவே ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இவருக்கு விஷம் போகக்கூடாது, அதாவது இவரோட சாப்பாடெல்லாம் கவனமா தான் தரணும், வேற யாராவது முன்கூட்டியே சாப்பிட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இளவரசருக்கு தரணும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரியான விஷயங்கள்லாம் ராஜாவும் ஏற்பாடு பண்ணிடுறாரு. அதே மாதிரி தேவராஜ கூப்பிட்டு பேசுறாரு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை கண்டுபிடிச்சியான்னு கேட்கும்போது, இல்ல எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டேன், யாரும் இதை பண்ண மாதிரி தெரியலன்ற மாதிரி தேவராஜ் சொல்றாரு. அப்ப யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பா? நம்ம பையனை சாவடிக்க நினைச்சது யாரு? ஒரு ராஜாவா நம்மள சாவடிக்க நினைச்சா கூட பரவாயில்ல, நம்ம பையனை குறி வச்சிருக்காங்களே, இது யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப தேடி வந்ததுக்கு அப்புறமும் இவங்க காலந்திய உடனே அனுப்பல. ஏன்னா பையன் இன்னும் பலசாலியா மாறணும், இன்னும் தேடி வரதுக்கான விஷயத்தெல்லாம் நீ கூட இருந்து பண்ணுமான்னு சொல்றாரு. இவங்களுமே கூட இருந்து சப்போர்ட்டிவா இளவரசரை பாத்துக்கிறாங்க. இளவரசருக்கு இந்த காலந்திய ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா கூட இருந்து அவங்க பாத்துக்கிறாங்கல்ல, அதனால இவருக்கு ஈர்ப்பெல்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்களுக்குமே இளவரசரை பார்க்கும் போது பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஈர்ப்பெல்லாம் வருது. இவங்க 2 பேரும் மனசு விட்டு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசி இவங்க 2 பேருமே பயங்கரமா காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் ராஜா வரும்போது இவங்க 2 பேர் நெருக்கமா பேசிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கொஞ்சம் கோபமா பேசுறாரு. பையனை பொறுத்த வரைக்கும் எனக்கு காலந்திய ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் காலந்திய திருமணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ராணி கூட டிஸ்கஸ் மாதிரி பண்றாரு. அப்படி பண்ணும் போது அந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணாதான் தெரியுதா, நம்ம பையனோட உயிரையே காப்பாத்திருக்கா, பேசாம அவங்க ஆசைப்படி நம்ம திருமணம் பண்ணிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ திருமணம் பண்ணிடலான்ற மாதிரி ராஜாவும் அந்த முடிவுக்கு வராரு. ஆனா தேவராஜ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இது சரிப்பட்டு வராது, நம்ம வேற ஒரு நாட்டோட இளவரசியை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அப்பதான் நம்மளோட படையை ஏத்துறதுக்கும் அது கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி தேவராஜ் அவரோட ஐடியாவை சொல்றாரு. இல்ல தேவராஜ், நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா இப்ப என்னோட பையன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், என் பையனை பழையபடி தந்திருக்கா, அந்த பொண்ணுக்கு கட்டி வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல தேவராஜும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அவங்க 2 பேருக்கான கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. திருமண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கும் போது ஊரை சேர்ந்த நிறைய பேர் ராஜா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சூனியெல்லாம் பண்றவ, கையும் களவுமா எங்க கிட்ட மாட்டிருக்கா, இவளுக்கு போய் இளவரசரை நீங்க கட்டி வைக்க போறீங்களா, இதெல்லாம் சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. இவங்க எல்லாம் யாரு தூண்டி விட்டு பேசுறாங்கன்னா தேவராஜ் தூண்டி விட்டு தான் பேசுறாங்க. தேவராஜுக்கு இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கிறதுல பெருசா விருப்பம் கிடையாது. அதனாலதான் இந்த ஆளுங்களை எல்லாம் பேசி கூட்டு வந்திருக்காரு போல. இந்த ஆளுங்க எல்லாருமே மன்னர் கிட்ட ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறாங்க. இல்ல இளவரசருக்கு வேற ஒருத்தங்களை பாருங்க, இவ செட் ஆக மாட்டா, இவ தப்பான பொண்ணு, சூனியக்காரி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராஜா ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. என் பையனுக்கு பிடிச்சிருக்கு, நான் முடிவெடுத்துட்டேன், என் முடிவு தான் இங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வந்திருக்கவங்களால எதுவுமே பேச முடியல. அவங்களுமே தேவராஜ ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்புறாங்க. நாங்க பேச ட்ரை பண்ணோம், எதுவுமே ஆகலன்ற மாதிரி தேவராஜ ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுறாங்க. தேவராஜ் தான் தடுக்க நினைக்கிறாரு அப்படின்றது ராஜாக்கு தெரிய மாட்டேங்குது. சோ இப்ப திருமணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்றாரு பாத்தீங்களா. 2 பேருக்குமே நல்லபடியா திருமணம் முடிஞ்சிருது. திருமணம் முடிஞ்ச நாள் நைட்டு நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கிறதுக்காக அறைக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல பால்லாம் வைக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா. இளவரசர் அந்த பால் எடுத்து குடிக்கிறதுக்காக போறாரு. அப்ப அதுல இருந்து வர ஸ்மெல்ல காலந்தி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது ஒரு விஷத்தை கலந்து தராங்கன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த பாலில அந்த விஷம் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இளவரசர் ஷாக் ஆயிடுறாரு. அதே மாதிரி ராஜாக்கும் ராணிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அப்ப யார் இதை கொண்டு தந்தா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல மஞ்சரின்னு ஒருத்தங்க வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க தான் ஏறக்குறைய இந்த இடத்துக்கு கொண்டு வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க கலந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் காலந்தி யோசிக்கிறாங்க. அதாவது மன்னர் தேவராஜ வச்சு ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்ப காலந்தி இருக்காங்கல்ல, நம்ம கணவரை இதுக்கப்புறம் நம்ம தான் காப்பாத்தணும், இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த இடத்துல ரெடி பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, யாரு கலக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அதுக்கேற்ற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூட இவங்களோட பாட்டியும் இவங்க துணைக்கு சேர்த்துக்கிறாங்க.
பாட்டி நீங்க அங்கெல்லாம் போய் விசாரிங்க, இங்கெல்லாம் போய் விசாரிங்கன்ற மாதிரி பாட்டியும் துணைக்கு சேர்த்துக்கிறாங்க. இது எதுவுமே இளவரசருக்கு தெரியாது. இளவரசர் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு டைம் கிடைக்கும்ல, அந்த டைம்ல இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மஞ்சரி தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது தெரிய வருது. ஏன்னா மஞ்சரி கொஞ்சம் பயந்து பயந்து சில விஷயத்த பண்றாங்க. அதாவது இவங்க கலக்க போறாங்க போல, அதுக்கு பயந்து பயந்து யாராவது வராங்களான்னு பார்த்து பண்றாங்க. அப்ப கையும் களவுமா புடிச்சிடுறாங்க. மஞ்சரியை புடிச்சு நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ராஜா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி காலந்தி கோபமா விசாரிக்கும் போது மஞ்சரி ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவராஜ சொல்லிதான் நான் பண்ணேன்னு சொல்றாங்க. தேவராஜ பொறுத்த வரைக்கும் ஒரு மகள் இருப்பாங்க. எப்படியாவது நம்ம மகளை அந்த முக்கியமான பதவியில உட்கார வைக்கணும்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும். அந்த விஷயம் நடக்கணும்னா ராஜா உயிரோட இருக்கணும், ஆனா இளவரசர் இறந்து போயிடணும். அப்ப ராஜாக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கும், நம்ம நம்ம பொண்ணுக்கு கொண்டு போயிடலாம்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும். அதுக்காக இளவரசர் சாகணும் அப்படின்ற மாதிரி இவர் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. மஞ்சரி மூலியமா தான் இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இதனால்தான் இவர் விசாரிக்கிற மாதிரி பாவலா காமிச்சிருப்பாரு, குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. சோ மஞ்சரி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்றத இந்த காலந்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ மஞ்சரியும் அவங்களா பண்ணல, தேவராஜ் தான் சொல்லி பண்றாங்கன்றது தெரிஞ்சிருச்சுல. தேவராஜ பத்தி உண்மையெல்லாம் ராஜா கிட்ட சமயம் பார்த்து சொல்லணும், மஞ்சரியை சாட்சி சொன்னா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில மஞ்சரி கடத்தப்படுறாங்க. யாரால கடத்தப்படுறாங்கன்னா அந்த தேவராஜ ஆட்களால கடத்தப்படுறாங்க. தேவராஜ பொறுத்த வரைக்கும் இந்த கிங்டம்லயே நிறைய பேரை அவரோட ஆளா மாத்தி வச்சிருப்பாரு. ஏன்னா சமயம் பார்த்து இந்த இளவரசர் கதையை முடிச்சோன்னே ராஜா கிட்ட ஆட்சியை பிடிக்கணும், ஒண்ணு ராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் பிடிக்கணும், இல்ல நம்மளே சாவடிச்சு பிடிக்கணும்ன்ற மாதிரி கணக்கு வச்சிருப்பாரு. சோ இவங்க இந்த காலந்தி கண்டுபிடிச்சது தெரிஞ்சிருது. ஐயோ காலந்தி கண்டுபிடிச்சிட்டாலே, இப்ப காலந்திய நம்ம கெட்டவளா காட்டணும், அதாவது கெட்டவ மாதிரி மன்னரை நினைக்க வைக்கணும். அதே மாதிரி மஞ்சரியை தூக்கிடணும்ன்றதுக்காக ஆளுங்களை வச்சு தூக்கியிருப்பாரு. சோ இப்ப மஞ்சரி வீட்டுல இல்ல, அதாவது அரண்மனையில எங்கேயுமே இல்ல. மஞ்சரி எங்க போயிருப்பாங்கன்ற மாதிரி காலந்தி விசாரிக்கும் போது பாட்டி ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்காங்க. அது என்னன்னா, சில ஆளுங்க அவளை இழுத்துட்டு போனாங்க, இந்த பகுதியில தான் இழுத்துட்டு போனாங்க, கொகை இருக்குல்ல அந்த இடத்துல தான் இழுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேத்தியான காலந்தி கிட்ட சொல்றாங்க. காலந்தியும் அந்த இடத்துக்கு நம்ம போனோம், அதாவது அந்த இடத்துல மஞ்சரிக்கு ஏதோ பிரச்சனை போல, மஞ்சரியை காப்பாத்தணும், மஞ்சரி மூலியமா தான் எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் தேவராஜுக்கும் தெரிய வருது இல்ல, காலந்தி மேல பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் கிளப்ப ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க ரகசியமா இந்த பகுதிக்கு சூனிய விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ராஜாவை நம்ப வைக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்றாரு. அதாவது இவரே அதுக்கான செட்டப் எல்லாம் வச்சிருவாரு. அந்த இடத்துல சூனியம் பண்ணதுக்கான செட்டப் எல்லாம் வச்சு நைட்டு நேரம் இளவரசி, அதாவது இப்ப இளவரசியா மாறி இருக்கவங்க நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு போறாங்க, சூனியம் மாதிரிலாம் பண்றாங்க, மக்களே அதை பார்த்திருக்காங்கன்ற மாதிரி தேவராஜ் இவருக்கு வேண்டியவங்களை வச்சு பேச விடுறாரு. சோ ராஜாவும் ராணியும் நம்ம தப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுமான்னு யோசிக்கிறாங்க. இளவரசருமே ஒருவேளை நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுவும் இல்லாம தேவராஜ் என்ன சொல்றாருன்னா, அவ வேணும்ட்டே தான் உங்க பையனை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா, இப்ப எப்படியாவது ஆட்சி அவ கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக உங்க பையன் சாவறதுக்கும் நீங்க சாவறதுக்கும் சூனியம் பண்ணிருக்கா, இதுக்கு முன்னாடி உங்க பையனுக்கு நடந்த பாதிப்புக்கும் இவ தான் காரணம்ன்ற மாதிரி தேவராஜ் எல்லாரையும் நம்ப வச்சிடுறாரு. ராஜா, ராணி, இளவரசர் இந்த மாதிரி 3 பேரையும் நம்ப வச்சிடுறாரு. இந்த டைம்லாம் இந்த காலந்தி எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது மஞ்சரியை கண்டுபிடிக்கணும், மஞ்சரியை காப்பாற்றணும்ன்ற மாதிரி முயற்சியில இருக்காங்க. அப்படி காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது நிறைய பிரச்சனை வருது. அதெல்லாம் தாண்டி மஞ்சரியை மறைச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, மஞ்சரியை அங்க இருந்து காப்பாத்திடுறாங்க. இந்த இடத்துல தேவராஜ் ஒரு பெரிய பிளானே பண்ணிட்டார்ல, எப்படியாவது அவளை பார்த்தோன்னே காலி பண்ணிடணும், அதுக்கப்புறம் மன்னர் கிட்ட எதுனாலும் சொல்லிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா மன்னர் புடிச்சு இழுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா தேவராஜ் ஆளுங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவ கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. கண்ல மாட்டினா நம்ம 2 பேருமே செத்தோம், கண்ல படாம நம்ம எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு இந்த ஆளுங்க கண்ணெல்லாம் படாம உள்ள நுழைஞ்சிடுறாங்க. முதல்ல இளவரசரை பாக்குறாங்க. இளவரசர் கோவப்பட்டு பேசுறதுக்காக வரும்போது, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, இதுக்கு பின்னாடி எல்லாம் அந்த தேவராஜ் தான் இருக்காருன்றத ஒய்ஃப் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இளவரசர் இவங்க சொல்றதை ஏத்துக்கிறாரு. ஏன்னா மஞ்சரியும் நடந்த விஷயத்த சொல்றாங்கல்ல, ஏத்துக்கிறாரு. சோ இவர் ராஜா கிட்டயும் ராணி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இதுக்கு பின்னாடி தேவராஜ் இருக்கிறது தெரிய வருது. தேவராஜோட தொலைநோக்கு பார்வை, அதாவது தொலைநோக்கு திட்டம் என்னன்றது ராஜாக்கு தெளிவா புரிஞ்சிருது. ஓஹோ, இதுக்கேத்த மாதிரி தான் காய நகர்த்தி இருக்கான் போலன்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாரு. அரண்மனையில இருக்க சிலர் தேவராஜுக்காக வேலை பார்த்தாலும் நிறைய பேர் ராஜா சொல்றதை தானே கேட்பாங்க. இப்ப
ராஜாவும் இவரோட ஆளுங்களை எல்லாம் அனுப்பி தேவராஜை லாக் பண்ண சொல்றாரு. தேவராஜை ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப தேவராஜுமே கோவமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா, இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன், இவ்வளவு விஷயத்த நான் தான் பண்ணன்ற மாதிரி எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. இப்படி தேவராஜ் பேசும்போதுதான் தேவராஜோட பொண்ணுக்கே இந்த விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா பொண்ணுக்கு இதுல பெருசா விருப்பம் கிடையாது. நம்ம அப்பா நம்மள முன்னேற்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரான்ற மாதிரி அவங்களுமே வேதனைப்படுறாங்க. இப்ப அப்பாவை கைது செஞ்சு கூட்டு போயிடுறாங்கல்ல. பொண்ணு மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ராஜாவுமே நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கிற, நீ என்னோட பொண்ணு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்றாரு. அவங்களுக்கான விஷயத்த நம்ம பார்த்து பண்ணணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நடுவுல காலந்தி தான் சூழ்ச்சி பண்ணிருக்கான்ற மாதிரி அரசரே கோவப்பட்டாரு, ராணி கோவப்பட்டாங்க பாத்தீங்களா. அதுக்காக இப்ப காலந்தி கிட்ட எல்லாருமே மன்னிப்பு எல்லாம் கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி காலந்தி அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப காலந்தியும் இளவரசரும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு வீடியோ மூலியமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.